ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வளரும் தலைமுறை டீம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் இருந்து பாலிடிக்ஸ் அது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மேகாலயா வாஸ் கிரியேட்டட் அஸ் அன் அட்டானமஸ் ஸ்டேட் வித் இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். மேகாலயா எந்த மாநிலத்தினுள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? அஸ்ஸாம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? சர் ஆஸ்போன் ஸ்மித். இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? சர் ஆஸ்போன் ஸ்மித். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் ஜனவரி 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது ஜனவரி 1992. The salary and other emoluments of the speaker and deputy speaker fixed by சபாநாயகர் and துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பணப்பயன்கள் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? பார்லிமெண்ட். For the first time in the 16th Lok Sabha elections, the election commission deployed awareness observers. இந்த தேர்தல் ஆணையம் முதன்முறையாக 16வது மக்களவை தேர்தல் செயலாக்கப்படுகிறது. விழிப்புணர்வு. In India, the Administration Tribunals Act was passed by the Parliament in the year 1985. இந்தியாவில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1985. கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலனை செய்க. கல்வி உரிமை, பொது சேவையில் சம வாய்ப்பு உரிமை, உணவுக்கான உரிமை. இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமைகள்ல உண்டு. டேஸ் ஆர்டிகல்ஸ் டீல்ஸ் வித் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் 245 முதல் 293 வரையிலான விதிகள். In which article deals of official language in India? Article 344. எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? 343 விதி. The governors who misused their discretionary powers are. தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாவர்? ராம்லால் மற்றும் ஜெக்மோகன். ஆப்ஷன் பி, 2 and 3. யாருடைய ஆட்சி 1984 கலைக்கப்பட்டது? Whose governments were dismissed in 1984? So N.T. Ramarao and Farooq Abdullah. So option C. So காலம் முறைப்படி வரிசைப்படுத்துக. குழந்தை திருமண தடை சட்டம், வரதட்சணை தடை சட்டம், சதி தடை சட்டம், வியாபார தடை சட்டம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல வியாபார தடை சட்டம், ரெண்டாவது வரதட்சணை தடை சட்டம், மூன்றாவது சதி தடை சட்டம், நான்காவது பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் மாநகராட்சி ஏற்படுத்தப்பட்டது? 1687. Which important process of our nation is covered by the part 15 articles 3 to 4 and 29? Election. நம் நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதியில் 15 சரத்து 324 விவரிக்கப்பட்ட செயல்முறை எது? So name the document that is bilingual official document provided by the government in of India to prove citizen which is necessary when leaving the country. Passport. இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் இரு மொழிகளில் வழங்கப்படும் ஆவணத்தின் பெயர் கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட். வாட் இஸ் த ஆர்டிகல் 370 in the Indian Constitution contain? இந்திய அரசியல் சட்டத்தில் சரத் 370 எதனை பற்றி குறிப்பிடுகிறது? காஷ்மீரில் உள்ள தன்னாட்சி. இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் ஆன். இந்திய குடியுரிமை சட்டம் 1955. கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை? ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீச்சர்ஸ் பார்லிமெண்டரி கவர்மெண்ட் இன் இந்தியா? அரசியல் பன்முகத்தன்மை, பொலிட்டிக்கல் ஹெட்ராஜினிட்டி. ஸோ கோவா டாமன் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு 1987. கோவா கான்ஃபரன்ஸ் ஸ்டேட் பை த டாமன் பார்த்தீங்கன்னா 1987. த மகாராஷ்டிரா கமிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1961. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு 1961. The words socialist secular integrity were inserted in the preamble by the 42th Amendment Act. முகவுரையில் சமதர்மம் பார்த்தீங்கன்னா 42 Amendment. நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு திட்டக்குழு. The Embassy's Pura model. டேஸ் பியூரா வரையறை வலியுறுத்தினார்? டாக்டர் APJ அப்துல் கலாம்.
In which period was the land ceiling legislation passed in all the states of India? 1961-62. நில உச்சவரம்பு எல்லா மாநிலங்களும் இச்சப்பட்ட ஆண்டு 1961-62. How many subjects were transferred to concurrent list from state list by the 42 Amendment Act? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 42வது சட்டத்திட்டத்தின்படி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு 5, ஓகேவா, 5 இது வந்து மாத்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? பி.ஜி. ஹெர். சமத்துவ உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14-18, ரைட் டு ஃப்ரீடம் 19, அதாவது சுதந்திர உரிமை, மத சுதந்திரம் வந்து 25, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன் வந்து ஆர்டிகல் 32, ஆப்ஷன் பி. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் பொது பணியாளர் வந்து 14, தேர்தல் வந்து 15, நெருக்கடி நிலை வந்து 18, தீர்ப்பாயங்கள் வந்து 14 ஏ, ஆப்ஷன் டி. Who designed the first Indian voting machines? முதல் வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? எம். பி. ஹனீஃபா, ஆப்ஷன் சி. India's first லோக்பால் consist of how many members? ஸோ இந்தியாவில் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் உடன் ஒரு தலைவர். The first interstate council was established in 1990. மாநிலங்களுக்கு இடையான மன்றம் 1990இல் உருவாக்கப்பட்டது. Money bill can be introduced in the state legislature only on the recommendation of governor. மாநில நிதி மசோதை யாருடைய பரிந்துரையின் மூலம்? கவர்னர் பரிந்துரைப்படி தான் இது பண்ண முடியும். The Atomic Energy Commission of India was formed in the year 1948. இந்திய அணுசக்தி கழகம் வந்து 1948இல் தொடங்கப்பட்டது. பொதுத்துறை வங்கிகளில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு. விச் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி பேங்க் கமிட்டி, இது வந்து நரசிம்மன். பார்ட் 12. இந்திய அரசியலமைப்பு 12வது பகுதியானது மத்திய மாநில உறவுகளில் உள்ள ஒரு உறவை மட்டும் குறிப்பிடுகிறது, நிதி உறவுகள். The political system in India can transform from federal to unitary during the emergency. நெருக்கடி நிலை இந்திய அரசியல் கூட்டாட்சியிலிருந்து ஒற்றையாட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை. The Representation of People Act was passed in the year 1951. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. மதர் தெரசா was not considered to be the recipient of. அன்னை தெரசா டேஸ் பெற்றுக்கொள்ளாதவராக கருதப்படுகிறது, பத்ம விபூஷன். For the election commission at the district level, who act district returning officials. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரி யார் செயல்படுகிறார்? மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.